காவிரியில் தமிழகத்திற்கு வரும் 7ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை 2000 கன அடி தண்ணீர் திறக்க உச்சநீதிமன்றம் கர்நாடகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் உத்தரவில் திருத்தம் கோரிய மத்திய அரசின் மனுவும் இத்துடன் விசாரிக்கப்பட்டது. இந்த வழக்கின் முக்கிய வாதங்களை இப்போது பார்க்கலாம். காவிரி வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, யூ லலித் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கும் உத்தரவில் திருத்தம் கோரிய மத்திய அரசின் மனுவும் விசாரிக்கப்பட்டது. அப்போது நடுவர் மன்ற உத்தரவில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று பரிந்துரை மட்டுமே செய்யப்பட்டதாகவும் 50 TMC தண்ணீர் கோரி தமிழகம் தொடர்ந்த வழக்கில் வாரியத்தை அமைக்க அவசரப்படுத்தக்கூடாது என்றும் மத்திய அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் வாரியத்தின் பணிகளைத்தான் காவிரி மேற்பார்வைக்குழு செய்வதாகவும் மத்திய அரசு குறிப்பிட்டது. அப்போது குறுக்கிட்ட தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காமல் ஏற்கனவே காலதாமதம் ஆவதாகவும் இந்த விஷயத்தில் கர்நாடகத்திற்கு சாதகமாக மத்திய அரசு செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து நடந்த வாதத்தில் செப்டம்பர் வரை தமிழகத்திற்கு 17.5 TMC தண்ணீர் தரப்பட்டுள்ளதாக கர்நாடகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தற்போது திறக்கப்பட்டுள்ள தண்ணீருடன் சேர்த்து மேலும் 3 TMC தண்ணீர் தமிழகத்திற்கு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் ஏற்கனவே செப்டம்பரில் தர வேண்டிய தண்ணீரில் 4.6 TMC தண்ணீர் குறைவாக தரப்பட்டுள்ளதாகவும் அக்டோபரில் தர வேண்டிய 8 TMC தண்ணீரையும் சேர்த்து தர வேண்டும் என்றும் தமிழகம் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இதற்கிடையே காவிரி நீர் இருப்பை ஆய்வு செய்ய மத்திய நதிநீர் ஆணைய வல்லுநர்கள் அடங்கிய குழு கர்நாடகம் மற்றும் தமிழகத்திற்கு அனுப்பப்படும் என்று அட்டார்னி ஜெனரல் முகுல் ரோஹத்கி தெரிவித்தார். இந்த குழு ஆய்வு நடத்த 10 நாட்கள் தேவைப்படும் என்றும் அதன்பின் குழுவின் அறிக்கை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கை வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக தெரிவித்த நீதிபதிகள் அதுவரை தமிழகத்திற்கு எவ்வளவு தண்ணீர் திறக்கப்படும் என்று கேள்வி எழுப்பினர். இதுகுறித்து ஆலோசித்து முடிவு தெரிவிக்க கர்நாடக தரப்பில் அவகாசம் கோரப்பட்டது. கர்நாடகத்திற்கே தண்ணீர் இல்லாத நிலையில் மிகவும் குறைந்தபட்சமாக தண்ணீர் திறக்க கர்நாடகம் ஒப்புக்கொண்டது. இதையடுத்து வரும் 7ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை வினாடிக்கு 2000 கன அடி தண்ணீர் திறக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. மத்திய நீர்வள ஆணையத்தின் தலைவர் தலைமையிலான அந்த குழு அளிக்கின்ற அறிக்கையின் அடிப்படையில் வருகின்ற அக்டோபர் 18ஆம் தேதி காவிரி தொடர்பான, குறிப்பாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பான வழக்கு விசாரணையின் பொழுது மத்திய அரசிற்கு இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பான மிக முக்கியமான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே வேளையில் கர்நாடக அரசு தானாக முன்வந்து ஒத்துக்கொண்ட அந்த நீரினை உடனடியாக தமிழக அரசிற்கு தொடர்ந்து எந்தவிதமான தடங்களும் இல்லாமல் திறந்துவிட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருந்து வருகின்றது. தலைநகர் டெல்லியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜெரின் சாம்வேலுடன் நிரஞ்சன்.